ஹலோ கைஸ், இங்கிலீஷ் மெடிசன்ஸை பற்றி தமிழில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த ஒரு வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த மெடர்மா அட்வான்ஸ்டு ஜெல் ஆர் க்ரீம், இது ரெண்டுலேருந்து எது பெஸ்ட் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் அப்படின்ற ப்ரோ வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அதாவது ஃபினாஸ்டிரைட் டேப்லெட்டை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அந்த ஒரு டேப்லெட்டை பற்றி தெளிவாக சொல்லணும்னா ஒன்றுமே இல்லை ப்ரோ, நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், அதாவது மினாக்சிரைட் அண்ட் ஃபினாஸ்டிரைட் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே அந்த ஃபினாஸ்டிரைட் பற்றியும் நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ அதே ஒர்க் தான் இந்த ஒரு டேப்லெட்டும் பார்க்குது. இந்த சொல்யூஷன் வந்து நம்ம டாப்பிக்கலாக யூஸ் பண்ணுறோம், இது வந்து ஓவரலாக ஆய் வழியாக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸை தவிர மற்றபடி ரெண்டோட ஒர்க்குமே சேம் தான். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த மெடர்மா டாபிக் வருவோம். அந்த மெடர்மா க்ரீமை பற்றி சைட் எஃபெக்ட்ஸ் என்ன வரும், இது வந்து எத்தனை நாள் நமக்கு ஒர்க் பண்ணும், இது உண்மையிலே ஒர்க் பண்ணுமா அப்படின்ற எல்லாத்த பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகேஷ் மெடிடெக், நான் யோகேஷ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Put out all the art, it's my only medicine, yeah. Everything I do, I'm just being genuine, yeah. I'm sick of being screwed, feel my own adrenaline, yeah. I do just what I do, and I hope you let me in, yeah. இப்போ இந்த ஒரு ஸ்கேர், அதாவது தழும்பு அப்படின்றது எதனால நமக்கு மறையாமல் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இது ஒரு ரீசன். அந்த ரீசன் என்ன அப்படின்ற பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஸ்கேர் வரதில் தழும்பு இருக்குதுல்ல, அந்த தழும்பில் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட், அதாவது ரொம்ப ட்ரையாகவே இருக்கும், ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு இடத்துல வந்துட்டு தழும்பு மறையிறதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ அதை வந்து சரி செய்கிற வேலை தான் இந்த ஒரு மெடர்மா க்ரீம் பார்க்குது. ஏன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த மெடர்மா க்ரீமில் வந்துட்டு மெடர்மா க்ரீம் ஆர் அட்வான்ஸ்டு ஜெல், ஃபஸ்ட் நான் மெடர்மா க்ரீம் பற்றி சொல்லிடுறேன். இந்த மெடர்மா க்ரீமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் கண்டென்ட் நிறையவே இருக்குது இந்த ஒரு க்ரீமில். அதே நேரத்தில் இந்த க்ரீமில் வந்துட்டு நான் க்ரீஸி, அதாவது மற்ற ஒரு க்ரீம் நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்துட்டு லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய தழும்பாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. இது தழும்புக்கு, அதாவது ஸ்கேருக்கு கேட்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர்த்து வேறு எதுக்கெல்லாம் இது கேட்கும் அப்படின்றத இப்போ நான் வர சொல்கிறேன். இந்த க்ரீம் பார்த்திக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்கின்னில் வந்துட்டு ரஃப்னஸ், அதாவது ரொம்ப ரஃப்பான ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் ட்ரைனஸ், அந்த இடத்துல வந்துட்டு ஈரப்பதமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் இச்சி ஸ்கின், அரிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் ஸ்கின் இரிட்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம டயாப்பர் ரேஷ் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு க்ரீம் வந்து ஒர்க் பண்ணுற அதோட யூசஸ். இந்த யூசஸ்னால் இது எப்படி பண்ணுது, இதில் அப்படி என்னென்ன கெமிக்கல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத இப்போ நம்ம வர பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்ன கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா, வாட்டர் பியூரிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேறு எதுவுமே இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அதாவது ட்ரைனஸ் இருந்துச்சு அப்படின்ட்டா நமக்கு வந்துட்டு சீக்கிரத்தில் ஸ்கேர் ஹீல் ஆகாது, மறையாது, ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதில் வந்து வாட்டர் பியூரிஃபைடு அது வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து வெட்டாக வச்சுக்கும். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா PEG4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பினேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த PEG4 அப்படின்றது வேறு எதுவுமே இல்லை, இது வந்து மேக்ஸிமமாக எல்லா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லேயுமே ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஒரு க்ரீம், அதாவது இந்த ஒரு க்ரீம் இருக்குது அப்படின்ட்டா அது வந்து கொஞ்சம் மாய்ஸ்டராக, இது இப்போ ஈரப்பதத்துலேயே இருக்கணும். என்ன தான் வெயில் பட்டாலுமே அதை நம்ம பிதுக்குறோம் அப்படின்ட்டா, அது ட்ரையாக இருந்துச்சு அப்படின்ட்டா, பேஸ்ட்னா காஞ்சி போயிருச்சுன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ பேஸ்ட்டுக்குமே இதை ஆட் பண்ணுறாங்களே என்னன்னு தெரில, ஏன் ஆட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் வந்து அந்த ஒரு க்ரீம் வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கும். அப்படி இது ஸ்கின்னுக்கு என்னடா வேலை பார்க்குது அப்படின்ற கேட்டிங்கன்னா, இது ஸ்கின்னுக்கு வந்து திக்னஸ், அதாவது ஸ்கின் வந்து திக்காக இருக்குது அப்படின்ட்டு அது கொஞ்சம் சாஃப்டாக மாற்றி கொடுக்குற வேலை இது பார்க்குது. அடுத்ததாக இதில் வந்து ஆலோவேரா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இது 1க்கு 10 வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆலோவேரா லீஃப் இருக்குதுல்ல, அதாவது கற்றாழை, அந்த கற்றாழையில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நிறைய பேர் தனியாகவே ஸ்கின் கேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இது வந்து ஆக்னிக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்கின் டேமேஜுக்கு யூஸ் பண்ணலாம், செல் டேமேஜுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கின்னோட செல் டேமேஜாக இருக்கும்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய யூஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்கின் இரிட்டேஷன் அப்படின்னு இதுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ இதுவுமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா ஜாந்தம் கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாந்தம் கம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, சுகர் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் கூட ஜாந்தோமோனாஸ் கேம்பிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவை ஆட் பண்ணுறாங்க. இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணுறதுனால தான், அதாவது ரெண்டையுமே ஒன்று சேர்க்கறதுனால தான் நமக்கு வந்து இந்த ஜாந்தம் கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் கிடைக்கிது. இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா, இந்த க்ரீமை எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றா அந்த ஒரு இடத்துல வந்து திக்னஸ், ரஃப்னஸ் இருக்கக்கூடாது, அந்த க்ரீமில் வந்துட்டு அந்த ஒரு திக்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, அது அந்த க்ரீமை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு காம்பினேஷன், இந்த ஒரு க்ரீம் வந்து ஆட் பண்ணுறாங்க. அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா ஆலன்டாயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பினேஷன் ஒன்று ஆட் பண்ணுறாங்க, ஒரு இன்க்ரீடியன்ட் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஆலன்டாயின் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்ற பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இதை எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்ற பார்த்துக்குவோம். இது வந்து ஒரு பிளான்ட், அதாவது ஒரு செடியோட வேர்லேருந்து எடுக்கிறாங்க இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை. அந்த செடியோட பேர் தான் என்ன அப்படின்ற பார்த்திங்கன்னா காம்ஃப்ரே பிளான்ட்
அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு காம்பினேஷன் ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கின்னில் நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு சூத்னஸ் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்னை வந்து யூவி ரேஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல வேவ்ஸில் இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு காம்பினேஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா மெத்தில் பெராபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பினேஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தில் பெராபன் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பார்த்திங்கன்னா, இந்த இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அரிப்பு, அதாவது ஃபங்கஸ் இருக்கும்ல, நமக்கு வந்து அரிப்பு வரும். அதே நேரத்தில் அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ புண்ணு மாதிரி ஒன்று உருவாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்கஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஆன்டி ஃபங்கலாக வேலை செய்யுது. அதாவது அந்த ஒரு புண்ணு, அந்த ஒரு அரிப்புத்தன்மை இது எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய வேலை பார்க்குது. அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதில் வந்துட்டு எல்லா ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்லேயுமே ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து ஸ்மெல்லுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. கடைசி உள்ள காம்பினேஷன், இப்போ நான் சொல்ல போகிற காம்பினேஷன் தான் இந்த ஒரு க்ரீமுக்கு ஒரு முக்கியமான காம்பினேஷன். இதுதான் பார்த்திங்கன்னா ஆலியம் சிப்பா, அதாவது ஒரு வெங்காயத்தோட பல்ப்லேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த ஒரு ஆலியம் சிப்பா. இது வந்து சயின்டிஃபிக் நேம் சொல்லுவாங்க, வெங்காயத்தை ஆலியம் சிப்பான்னு. இந்த ஒரு ஆனியன், அதாவது இந்த ஒரு வெங்காயத்தோட தன்மையே என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்கின்னில் வந்துட்டு ஸ்கேர் இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து மறைக்கிற வேலை தான் இது பார்க்குது. இந்த ஒரு மற்ற காம்பினேஷன் அப்போ என்னத்துக்கு இருக்குது அப்படின்னு கேட்கலாம் எல்லாருமே. அந்த ஒரு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு ஸ்கின்னை வந்து ஸ்மூத்னஸ், அதே நேரத்தில் ட்ரைனஸ் இது எல்லாத்தையுமே போகுது. அதாவது ஸ்மூத்னஸை கொடுக்குது, ட்ரைனஸை போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல விஷுவல்ஸ் எல்லாமே கொடுக்குறதுனால ஒரு லேயருக்கும் அது வந்து அந்த ஸ்கின்னை ஸ்மூத்தாகிக்கிட்டே வரும். அதாவது அந்த ஒரு தழும்பும் ஃபேட் ஆகும். அதாவது இதை புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த ஒரு ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் தான் நமக்கு மெயினான ஒரு தழும்பை போக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த க்ரீம் வெர்சஸ் ஜெல்லுக்கு வருவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ரீம்லேயும் ஜெல்லுலேயும் ஒரே மாதிரி தான் காம்பினேஷனை ஆட் பண்ணுறாங்க. கொஞ்சம் பவரை கொஞ்சம் ஏற்றி கொடுக்குறது தான் இந்த ஒரு மெடர்மா அட்வான்ஸ்டு ஜெல். இந்த மெடர்மா அட்வான்ஸ்டு ஜெல் அப்படி என்ன வேலை பார்க்குது அப்படின்ற பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து 4 வீக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்கேர் இருக்குது, அந்த ஒரு ஜெல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல வந்துட்டு மறையுது அப்படின்றது நமக்கு 4 வீக்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப பழைய ஸ்கேராக இருக்கும் தெரியுமா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப பழைய ஸ்கேர்னா இருக்குது அப்படின்ட்டா, ஒரு 5 வருஷம் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப பழைய ஸ்கேர்னா இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் 5 வருஷத்துக்கு மேலே போனால் யூஸ் பண்ணாதீங்க. மெடர்மா கம்பெனி வந்துட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, குழந்தையில இருந்த திரும்ப கூட இப்போ போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லலை. நிறைய பேருக்கு இன்னும் இருக்குது, என்னென்ன யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் யூஸ் பண்ணுறவங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஓல்டு ஸ்கேர் இருக்குது அப்படின்ட்டா அது வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு 8 வாரமாச்சும் ஆகும். ஸோ நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணணும். ஒரு நாள் கூட விடாமல் இந்த ஒரு க்ரீமை நம்ம தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்ட்டா இந்த ஒரு தழும்பு நமக்கு மறைகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 வீக்ஸ் ஆச்சும் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஒரு க்ரீம் இருக்குல்ல, அந்த ஒரு க்ரீம் வந்து அப்படி என்ன வேலை பார்க்குது, ஏன் இது வந்து அந்த ஒரு ஜெல் அளவுக்கு வேலை பார்க்க மாட்டுது அப்படின்ற பார்த்திங்கன்னா, இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் வந்துட்டு பவர் கொஞ்சம் கம்மி, ஜெல்லில் எப்போவுமே கொஞ்சம் ஏற்றி தான் கொடுப்பாங்க வேலை எல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் க்ரீமில் வந்துட்டு பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டா ரிசல்ட் தெரியறதுக்கு மாதக்கணக்காக ஆகும். இப்போ நான் 2 வாரம் 4 வாரம்னு சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி இது வந்து 2 months 4 months அந்த மாதிரி கூட ஆகலாம் இதோட ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு. இது அவங்கவுங்க ஸ்கின்னோட சென்சிட்டிவிட்டி, அப்புறம் அவங்கவுங்க ஸ்கின்னோட திக்னஸை பொறுத்தது இந்த ஒரு க்ரீமா இல்லை ஜெல்லா அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கிறது. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் இதை வந்து டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் அவங்க வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே இதை வந்து ஃப்ரீயாகவே டாக்டர் கன்சல்ட் இல்லாமல் அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே செல் பண்ணும்போது நானும் தைரியமாக சொல்லலாம் இதை நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்திருக்க ஸ்கேர் அப்படின்ட்டா நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பழைய ஸ்கேராக இருந்துச்சு அப்படின்ட்டா கண்டிப்பாக ஜெல்லு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ட்டா நீங்கள் ஸ்கின் கேர் டாக்டர்கிட்ட தான் போய் கண்டிப்பாக நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். இப்போ நம்ம இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பக்கம் வருவோம். மெடர்மா க்ரீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா இல்லை சைட் எஃபெக்டே கிடையாது. ஏன்னா இதில் ஃபுல் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தானே இருக்குது. ஏதோ ஒரு 10% தான் இதில் கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியண்டாக தானே இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஒரு சைட் எஃபெக்டே இருக்காது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பட் என்னோட சஜஷன் என்ன இப்போ எப்போவுமே என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு க்ரீமில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்கன் ஸ்கின்னில் வந்துட்டு இந்த ஒரு க்ரீம் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணுறவங்க சில பேருக்கு வந்துட்டு சைட் எஃபெக்ட் என்னென்ன வரும், ப்ரோக்கன் ஸ்கின்னே இல்லாமல் இது வந்து அளவு தெரியாமல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இது வந்து அளவு தெரியாமல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்னா வரும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரெட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கின் இரிட்டேஷன், இன்ஃப்ளமேஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போக வைக்கிறது தான் இந்த ஒரு க்ரீம், அதாவது ஹீல் பண்ணுறது தான் இந்த ஒரு க்ரீம். ஆனால் இந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணி ஓவர் யூஸ் பண்ணால் அந்த ஒரு எஃபெக்ட்ஸ் இல்லாதவங்களுக்கும் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்கின் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு உடனே இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க.
சரி ஓகே கேஸ், அவ்வளோதான் வீடியோ. வேறு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை பற்றி நான் பேசணும், வேறு ஏதாச்சும் ஒரு மெடிசனை பற்றி பேசணும் அப்படின்ட்டா மறக்காமல் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்டையும் இப்போ பார்த்து எல்லாருக்கும் தனித்தனியாக வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வீடியோ போட்ட உடனே என்னை வந்து 2 நாளில் நான் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்க்குறேன் அந்த ஒரு 40 பேருக்கு என்னடா இது புதுசாக ஃபேன் நான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த இடத்துல வந்துட்டு நான் இருக்கிற இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான வேர்த்து ஓடும். என்னோட பழைய வீடியோவில் நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பேசுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேர்த்து ஓட தான் பேசிக்கிட்டு இருப்பேன். மேக்ஸிமம் கர்ச்சீப்பை வச்சு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை துடைக்கிற மாதிரி இருக்கும். கர்ச்சீப்பை ஃபுல்லாக புழிஞ்சோம்னா தண்ணியாக தான் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை என்னோட பழைய மெடர்மா க்ரீமில் வந்துட்டு நான் ஒழுங்காக பேசியிருக்க மாட்டேன். ரொம்ப திணறி தான் பேசியிருப்பேன். அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட 50K என்கிட்ட வந்து வியூஸ் வந்துருக்கீங்க. என்னோட சேனலோட அச்சீவ்மெண்ட் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டே அதுதான். ஸோ அவங்களுக்காக தான் கொஞ்சம் தெளிவாக வீடியோ பண்ணணுமே அப்படின்னு நினச்சி நான் பண்ணியிருக்கேன். அது இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த தடவை இந்த வீடியோ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம்டா, இனிமேல் நம்ம அடுத்த வீடியோ நம்ம தைரியமாக பண்ணலாம்டா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே நேரத்தில் லைக் பண்ணுறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுறது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.